ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற சென்டென்சஸை ரீட் பண்ணி பாருங்களேன். ஹீ அப்படின்னா அவர், போர்ஸ் அப்படின்னா ஊற்றுறது, வாட்டர் அவர் தண்ணி ஊற்றுறாரு, ஃபார்மர்னா விவசாயி, கல்டிவேட்ஸ் ஹிஸ் லேண்ட் நிலத்தை விவசாயம் பண்ணுறதுக்காக உழுகிறாரு. ஹீ வாட்சஸ் தம் டெய்லி அவர் தினமும் அதை பார்த்துக்கிறாரு. ஹீ பிளான்ஸ் த சாப்ளிங்ஸ் அப்படின்னா சிறிய செடி, கன்றுகள், மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். ஹீ பிளான்ட்னா விதைக்கிறது, மரக்கன்றுகளை ஊன்றி வைக்கிறாரு. த பிளான்ஸ் ஆர் க்ரோயிங் வெல் செடிகள் நன்றாக வளர்கின்றன. இப்போ இந்த சென்டென்சஸை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஃபார்மர் கல்டிவேட்ஸ் ஹிஸ் லேண்ட் நிலத்தை உழுது ரெடியாக்குறாரு. ஹீ பிளான்ஸ் த சாப்ளிங்ஸ் கொண்டு வந்து ஊன்றி வைக்கிறாரு. ஹீ போர்ஸ் வாட்டர் தண்ணி ஊற்றுறாரு, கவனமாக பார்த்துக்கிறாரு. பிளான்ஸ் ஆர் க்ரோயிங் வெல். இந்த மாதிரி வாக்கியங்களை ரீட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சரியான ஆர்டரில் கொண்டு வரணும், ஷஃபிளாக இருக்கிற வாக்கியங்களை. நான் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த வாக்கியங்களை சரியான ஆர்டருக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். காஃபி இஸ் ரெடி டு ட்ரிங்க். ஐ ஆட் சுகர் ஃபைனலி. ஐ ஆட் காஃபி பவுடர். ஐ டேக் எ கப் ஆஃப் மில்க். ஐ பாயில் இட். ஈஸியான சென்டென்சஸ் தான், கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர். ஐ டேக் எ கப் ஆஃப் மில்க். ஒரு கப் பாலை எடுக்கிறேன். ஐ பாயில் இட். அதனை கொதிக்க வைக்கிறேன். ஐ ஆட் காஃபி பவுடர். ஐ ஆட் சுகர் ஃபைனலி. காஃபி இஸ் ரெடி டு ட்ரிங்க். நவ் ரீட் தீஸ் 5 sentences and rearrange them meaningfully. He selected a land. ஒரு லேண்டை செலக்ட் பண்ணிட்டாரு. He measured it. அதை அளக்குறாரு. Measurement was approved. Measurement அப்ரூவல் ஆயிடுச்சு. Plan was also approved. பிளானும் அப்ரூவல் ஆயிடுச்சு. He started construction. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பிக்கிறார். அகைன் ஷஃபில் பண்ணப்பட்ட வாக்கியங்கள். இதை மறுபடியும் மீனிங்ஃபுல்லாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். மாணவர்கள் பரீட்சை எழுத போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நோட் த எக்ஸாம் ஹால். எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குதுன்னு நோட் பண்ணுறாங்க. தே லொக்கேட் த ஹாலுக்கு போயிட்டாங்க. தே சிட் ஆன் தேர் சீட்ஸ். அவங்களோட இடங்களில் உட்காடுறாங்க. தே ஆர் ரெடி டு அட்டெண்ட் எக்ஸாம். அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நவ் கொஷின் பேப்பர் இஸ் கிவன். இப்போ கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டது. ரீட் தீஸ் சென்டென்சஸ், அண்டர்ஸ்டாண்ட் தம் அண்ட் ரீஅரேஞ்ச் தம் மீனிங்ஃபுல்லி. He bought a parcel. அவர் ஒரு பார்சல் வாங்கிட்டு வராரு. Then he brought it to his home. வீட்டுக்கு கொண்டு வராரு. He wanted to open. அதை ஓப்பன் பண்ண விரும்புகிறாரு. He opened it. He found a gift. அதில் ஒரு பரிசு பொருள் இருக்கிறது. another set of sentences. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். ஈஸியாக நீங்கள் வாசிக்கிறப்பவே மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் மீனிங்ஃபுல்லாக. ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ், ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஹி கிளீன்ஸ் த வெஜிடபிள்ஸ். காய்கறிகளை சுத்தம் செய்கிறார். ஹி கட்ஸ் இன்டு பீசஸ். துண்டுகளாக நறுக்கிறார். ஹி கீப்ஸ் தம் இன் அ பவுல். ஒரு பாத்திரத்தில் அதை வைக்கிறாரு. ஹி ஆட்ஸ் வாட்டர். தண்ணீர் சேர்க்கிறாரு. பாயில்ஸ் தம். கொதிக்க வைக்கிறார். ஃபைனலாக ஒரு 5 sentences. ரீட் தீஸ் சென்டென்சஸ், ரீஅரேஞ்ச் தம் மீனிங்ஃபுல்லி. The police arrived. போலீஸ் வந்துருச்சு. They checked all vehicles. எல்லா வாகனங்களையும் செக் பண்ணாங்க. One did not have papers. ஒருத்தர் மட்டும் கரெக்டான பேப்பர்ஸ் இல்லை, அதாவது லைசன்ஸ், இன்சூரன்ஸ் அதெல்லாம் இல்லை. The police took his vehicle key. அந்த வண்டியோடைய கீயை எடுக்கிறாங்க. They asked him to bring papers. பேப்பர்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுடைய ரீடிங் ஸ்கில், இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ரெண்டையும் டெவலப் பண்ணுது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.